எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுட்டு வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நேத்து வந்து ஒரு சபதம் விட்டிருந்தார். என்னன்னா, திமுக ஆட்சி கட்டிலேருந்து இறங்குற வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேன். செருப்பு போடாம தான் நடக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதெல்லாம் வந்து கண்டிச்சு நான் வந்து என்னை நானே சவுக்குல அடிச்சுக்க போறேன். 6 முறை அடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து அஃபிஷியலா வந்து இன்னைக்கு வந்து அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவின் போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரித்துள்ளது. தமிழ் மக்களின் மரபுப்படி பாஜக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக நிர்வாகிகள் யாரும் இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தலைவன் தான் வந்து செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஜக நோடர்கள் அற வழியில் தான் போராடுவாங்க. நான் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாப்புல. ஆக இதுக்கப்புறம் ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் நான் வந்து பண்ண போறேன். இதுக்கு மேல வந்து பூச்சி முழுகி பேசிட்டு இருக்கலாம் அர்த்தம் கிடையாது. இந்த ஆட்சிகளெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை நடந்திருக்கு. அதை சம்பந்தமா வந்து அந்த பொண்ணுடைய சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் காப்பியை வந்து அஃபீஷியலாக வெளியே யாரோ வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ஒரு பெண்ணை வந்து எப்படி ஒரு எஃப்ஐஆரில் குறிப்பிடணும், அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்குது. அது ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தோட டீட்டெயிலை கொண்டு போய் எப்படி வந்து நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் வந்து கசிய விடுவீங்க, அது எப்படி வந்து போலீஸுக்கு தெரியாமல் எப்படி கசிய வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக அந்த கோவத்தில் தான் இந்த மாதிரி முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எடுத்திருக்காரு. இது ரொம்ப பழைய காலத்து டெக்னிக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியானதாக இருக்குமா, இது வந்து எந்த ஒரு மனநிலையில் வந்து நம்ம பார்க்குறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவுபூர்வமான அரசியலை கொண்டு போய் சேர்த்துறதா, இல்லை வந்து இந்த மாதிரி மரபு வழி அரசியலை கொண்டு போய் சேர்த்துறதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, படிச்சவனா அரசியலில் வந்து மக்கள் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். படிச்சவனா பார்க்குறதே இல்லை. படிச்சவன் வந்தா நீ எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கே நீ போகல, அதுக்குள்ளே நீ வந்து அரசியல் என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்பாங்க. சரி, வேலையெல்லாம் போய் முடிச்சுட்டு இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி வேலைக்கு போய் ஒரு 9 வருஷம் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வந்தோன்னா ஒரு போலீஸ்காரனுக்கு எதுக்கு அரசியல்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, படிக்காத ஒருத்தன், அதே மாதிரி பணக்காரனாக இருக்கிற ஒருத்தன், ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன், அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன், இவங்க தான் அரசியலுக்குள்ளே இருக்க முடியும். இவங்களால தான் அரசியலை சர்வே பண்ண முடியும். மக்களுக்காகவும் சேவைக்காகவும் இல்லை வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவன் வந்தாலும் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற இந்த மனநிலையை யார் மக்களோட மனசுக்குள்ளே புகுத்துனாங்க அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. இது சரியான முறையா, இது சரியா இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்க. நான் பல முறை பேசிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அறிவுபூர்வமாக பேசி அதே மாதிரி புள்ளி விவரங்களை சம்பந்தமாக பேசி மக்களை போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிற இடத்த தாண்டி ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க திசை திருப்புற அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இத்தனை நாளாக. இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றி பேசிட்டு இருக்க நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ அதை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. மக்கள் அதை நோக்கி நகர்ந்து போயிடுறாங்க. திடீர்னு ஒரு படம் வந்தால் படத்து பக்கம் போயிடுறாங்க. இல்லைன்னா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ டிசம்பர் வந்துருச்சு, இன்னும் 3 மாதம் தான். 3 மாதத்துக்கு அப்புறம் அப்போ ஐபிஎல் வந்துடும், ஏப்ரலுக்கு அப்புறம் ஐபிஎல் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதத்துக்கு ஒன்றுமே பேச முடியாது. நீங்கள் எவ்வளோ பாலிடிக்ஸ் பேசினாலும் அதாவது சிஎஸ்கேவா மும்பையா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பேச முடியுமே தவிர அதை தவிர்த்து ஒன்றுமே பேச முடியாது. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம போய் எப்படி வந்து அறிவுபூர்வமான அரசியல் சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு தேக்கம் வந்து கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கும். லண்டன் போனதுக்கப்புறம் அதை யோசிச்சிருப்பாப்புல. லண்டனில் எல்லாரும் பயங்கரமான பாலிடிக்ஸ் வந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் ஸோ நம்ம வந்து யோசிக்கும்போது நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம பாலிடிக்ஸ் முதல்ல யோசிப்போம் அப்படின்னு சரி கல லெவலில் வந்து இறங்கி வந்து அடிக்கிறாப்புல. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். செய்தியாக மாறிடுச்சு. ஆனால் அந்த செய்தியை வந்து எப்படி திசை மாற்றுறாங்களா, இல்லை இதை வந்து காமெடியாக போர்ட்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை மீம் கண்டென்ட்டாக இது மாறப்போதா. ஏன்னா மீமுக்கு நான் டெம்ப்ளேட் அதில் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டாக வந்து மாடிஃபை ஆனாலும் அது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும் அரசியலில். எப்படின்னா, பிஜேபி கட்சிக்கு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த மீடியா விசிபிலிட்டியுமே இல்லை. ஸோ இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாமல் இவர் வந்து இப்படி சாட்டையில் அடிச்சுக்கிட்டு தன்னை வருத்திக்கிட்டு வந்து மீடியா வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாப்புல. ஸோ பிஜேபி சார்ந்தவங்க அண்ணாமலை அவர்கள் மாதிரி படித்த ஒரு ஆள் வந்து அரசியலுக்குள்ளே தலைமையில் நிற்கும் போது இன்னும் அழுத்தமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுத்து நிற்கணும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பேசணும். இன்னும் இந்த ஒரு ஆட்சியில் வந்து குறை இருக்குன்னா குறையான விஷயங்களை ரொம்ப அழுத்தமாக சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டா மட்டும்தான் மக்களோட மத்தியிலையும் அதே மாதிரி அந்த கட்சிகளுக்கு ஒரு பயம் வரும். அவங்க வந்து ஒரு எப்படி எதிரி மனப்பான்மையில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய மூலதனம். அதை செய்யணும்னா அந்த ஆங்கிளில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் யோசிக்காமல்
வெறும் வந்து கிமிக்ஸ் மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தால் அரசியல் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது கண்டிப்பாக சரியான ஒரு முறையாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது வந்து ஒரு முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இது சரியான முயற்சி அப்படின்னு நம்மளால் வந்து இதை பேச முடியல. அது பேசவும் கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மக்களுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இது மாதிரி சாட்டையத்தை அடிச்சுக்கிட்டு இல்லை வந்து என்ன கோயிலில் போயிட்டு வந்து அங்கே பிரதர்சனம் பண்ணுற இதெல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே படத்தில் நிறைய பார்த்துட்டோம். அமைதி பணிங்கிற ஒரு படம் பார்த்துட்டோம். அதுலேயே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு மீம் கண்டென்ட்டாக மாற்றி வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் அறிவுபூர்வமான நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நம்ம சொன்னோம்னா சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இதை நம்ம வந்து எதுக்காக சொல்கிறோன்னா, எனக்கு படித்தவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குது. படித்து அதுவும் ஒரு சிஸ்டம்குள்ளே உட்காந்து வேலை செஞ்சுட்டு வந்தவங்க மேலே இன்னும் வேல்யூவான மரியாதை இருக்குது. ஸோ அந்த மரியாதையை ரொம்ப இங்கே இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி போயிட வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்காக என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை செய்யட்டும். ஆனால் அதையும் தாண்டி ரீச் ஆகிறதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்குது. அதாவது நிறைய தவறுகள் நடந்திருக்கு. அதெல்லாம் கேஸை வச்சு இதெல்லாம் யார் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்னு கொஷின் எழுப்பணும். இந்த ஒரு பிரச்சனைக்கு தான் இவங்க இவ்வளோ குரல் கொடுத்துருக்காங்க. இதே போன ஆட்சியில் இருக்கப்போ சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ யாரை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணியாச்சு. ஆனால் எதிர்க்கிறத ரொம்ப அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக இன்னும் அழுத்தமாக எதிர்க்க ஆரம்பித்தா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் பெரிய இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.